திருவள்ளூர் அருகே ஏழை எளிய மக்களுக்கு அரசு வழங்கிய வீட்டுமனை நிலத்தில் மதிமுக ஒன்றிய செயலாளர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள நிலத்தை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த அணைக்கட்டு அருகே 75க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர், பழங்குடியினர், நரிக்குறவர் என பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தினருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசால் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் வெண்மதி என்பவருக்கு 227/4 என்ற சர்வே எண்ணில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெண்மதியின் கணவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளருமான வெங்கடேசன் என்பவர் வீட்டின் அருகே உள்ள காலி இடங்களையும் மழைநீர் வடிகால் வாய்க்காலையும் ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விட்டு வருவதாகவும், இதனால் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இவருடைய அரசியல் செல்வாக்கை வச்சு அவங்கள அந்த வடிகால் வாரியமே எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாரு. இதை ஐயா தான் கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இது ஐயா தான் பரிசீலனை பண்ணி எங்களுக்கு அதை மீட்டு அந்த கடையும் மீட்டு அதை இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கும் அந்த மழை வடிகால் வாரியத்தை செஞ்சு கொடுக்குமாறு கலெக்டர் ஐயா கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது நடவடிக்கை எடுக்க விடாமல் அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை மிரட்டி வருகிறார். எனவே மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வணிக வளாகங்களை அகற்றி வீட்டுமனை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.